வணக்கம் சொந்தங்களே, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நேற்று வெளி வேலையாக கொஞ்சம் போயிட்டு டவுன்லாம் கொஞ்சம் சுற்ற வேண்டியது சுற்றினேன். ஒரு இடத்துல ஒரு அரசியல் கட்சி நீர்மோர் பந்தல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி, ரொம்ப வெயில் வேறு அலைஞ்சிட்டு வந்தோமா, ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னு வண்டி ஓரமாக நிறுத்திட்டு நாமளும் ஒரு டம்ளர் மோர் வாங்கி குடிக்கலாம்னு நின்றுட்டுருக்கேன். ஏழை பாலைங்க இந்த குப்பல்றவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், ரொம்ப ஏழைகள்லாம் வந்து காகிதம் பொறுக்கிறவங்கலாம் வரிசையில் நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாம் கெலாஸ் கொடுத்துட்டாங்க. கெலாஸ் அப்படி வச்சு காத்துட்ருக்காங்க. இவங்க ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் அந்த அவர் வரணும், இவர் வரணும். இவங்க ஏங்கிட்டே இருக்கு, ஊற்றவே மாட்டேங்கிறாங்க. இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு மேலே பாத்தியும் அந்த கெலாஸில் பாத்தியும் ஊற்றுறேன் அப்படிங்கிற கண்ணால் பார்த்தேன். மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இது மட்டும் இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் நீர்மோர் பார்த்தாலும் இவங்க போஸ் கொடுக்கறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. வந்து அன்னதானங்கிறது என்ன? மற்றவங்களுடைய பசியை வந்து வயிற்றுக்கு வந்து போக்குறது தான் அன்னதானம். ஆனால் இவங்க அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. எல்லாம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு, அதுக்கு நீங்கள் தனியாகவே 10 ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கலாமே. இது மட்டும் இல்லை, முதியோர் இல்லத்தில் போய் உணவு கொடுக்குறதெல்லாம் இப்படி கொடுக்குறது. அப்படியே பின்னாடி ஒரு 20 பேர் முன்னாடி வாங்குறவங்க கூட கம்மியாக இருக்கிறாங்க, பின்னாடி ஃபோட்டோ பிடிக்கிறாங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒன்று கொடுத்தா சுயநலம் இல்லாமல் நீங்கள் பேசாமல் ஊற்றிட்டு இருக்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோவில் விழுவீங்க. அது யதார்த்தமாக இருக்கும், அதுதான் நல்லது. இது எல்லா அன்னதானம் பண்ணுறவங்களுக்கும் எல்லா நீர்மோர் பந்தல் வைக்கிறவங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த மாதிரின்னு. அப்புறம் மாலதி ஆனந்தன்னு ஒரு பொண்ணு காலையில் 3 இது போட்டுருக்கு. ஏற்கனவே இப்படியே தான் அது போடும். காலையில் பாருங்கள் 3 கமெண்ட் போட்டிருக்குது. வேலை செஞ்சு பிழைக்கிற வழிக்கு போய் பாரு அப்படின்னு போட்டிருக்குது. நான் இந்த வயசுலேயும் வேலைக்கு பாதி நாள் அப்போ பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை வைக்கிறேன். ஏற்கனவே நான் உழைச்சி நல்லா இது நல்ல நிலைமையில் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ சுகமாக இவ்வளோ நல்லபடியாக இருக்க முடியுது. இதை முதல்ல நீ புரிஞ்சுக்குமா, நீ போய் வேலை செய்யுமா. மாலதிங்கிறது என் 3 பேரும் மாலதி தான். அந்த மாதிரி பேர் வச்சுட்டு ஏமா நீ இந்த மாதிரி இருக்கிற. 3 கமெண்ட் கொடுக்கவே அப்பா இங்கிலீஷில் பேப்பேன். ஆமாம், படிப்பறிவு எனக்கு ரொம்ப கம்மி. நான் 1 2 தப்பாக போடுறேன். இப்போ அதை வந்து மற்றவங்களாம் வந்து அப்பா அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கு சொன்னால் அதை நான் புரிஞ்சுக்குவேன். அப்பா இங்கிலீஷில் பேப்பேன். உனக்கெல்லாம் இந்த பொழப்பு தேவையா அப்படின்லாம் போட்டு வச்சுருக்குது. நீ ஏமா நீ பொண்ணா இல்லை ராட்சசியம்மா? உனக்கு எனக்கு என்னம்மா சம்மந்தம் சொல்லு. நீ தயவுசெய்து என் ஐடி இனிமேல் பார்க்காதம்மா ப்ளீஸ்மா. அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன். நான் நாளைக்கு வேறு ஒரு தினம் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.